அன்பர்களே, கடவுள் எல்லாருக்கும் தந்தை. மனிதர்களுக்கு மட்டுமல்ல, படைப்புகள் அனைத்திற்குமே தந்தை. ஏனென்றால் அவரிடமிருந்தே படைப்புகள் எல்லாம் வந்தன. ஆகவே தாம் படைத்த படைப்புகள் எதையுமே அவர் கைவிடுவதில்லை. ஆகவே மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அவர் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதுதான் உண்மை. நான் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவன். இயேசு சபையிலே குருத்துவ திருப்பொழிவு பெற்றவன். என்னுடைய முன்னோர்கள் பல நூறு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள். ஒரு சிலர் சைவர்களாக இருந்தார்கள், ஒரு சிலர் வைணவர்களாக இருந்தார்கள், சிலர் பௌத்தர்களாகவோ சமணர்களாகவோ இருந்தார்கள். கடவுள் அவர்களையும் அன்பு செய்கிறார், அன்பு செய்தார். அவர்களுக்கும் தம்மை வெளிப்படுத்தினார். தம்மை அடைவதற்கு அவர்கள் முயல வேண்டும் என்ற ஒரு உந்துதலை அவர்களுக்கு தந்தார். ஆகவே என்னுடைய முன்னோர்கள் அவர்கள் எந்த சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய முன்னோர்கள் தாம் கடவுளை எப்படி அடைந்தது, அவருக்காக அவர்கள் செய்தது என்ன, இதையெல்லாம் பல்வேறு வகையிலே வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். கலைகள் மூலமாக, இலக்கிய மூலமாக, இசை வடிவாக, இப்படி எத்தனையோ வகையிலே என்னுடைய முன்னோர்கள் தங்களுடைய இறை அனுபவத்தை, அருள் அனுபவத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்களுடைய சொத்து, அதில் எனக்கு பங்கு உண்டு. நான் கிறிஸ்தவன் என்பதனாலோ கத்தோலிக்க குரு என்பதனாலோ நீ அதையெல்லாம் பேசக்கூடாது, தொடக்கூடாது என்று சொல்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. என்னுடைய முன்னோர் சொத்துக்களை நான் பயன்படுத்துவேன். அந்த வகையிலே என்னுடைய முன்னோர்கள் கடவுளை பற்றி என்ன எண்ணினார்கள், கடவுளுக்கும் தங்களுக்கும் உள்ள உறவு எத்தகையது என்று வெளிப்படுத்தினார்கள். கடவுளை அடைவதற்காக அவர் எடுத்த முயற்சிகள் என்ன, அடைந்தார்களா, வெற்றி பெற்றார்களா, வழியிலே அவர்களுக்கு ஏற்பட்ட தடைகள் என்ன, அந்த தடைகளை எல்லாம் அவர்கள் வென்றார்களா, இத்தகைய கேள்விகளுக்கெல்லாம் அவர்கள் விடை சொல்லி இருக்கிறார்கள். நான் அவற்றை உன்னிப்பாக படிக்கின்றேன், ரசிக்கின்றேன். அவை எனக்கு மிகவும் வேண்டியவை, என்னுடைய சொத்து. ஏனென்றால் என்னுடைய முன்னோருடைய சொத்து, அதற்கு நான் உரிமை உள்ளவன். ஆகவே என்னுடைய முன்னோர்கள் அவர்கள் கத்தோலிக்கர்கள் அல்ல, கிறிஸ்தவர்களே அல்ல. பலர் சைவர்கள், பலர் வைணவர்கள், பலர் பௌத்தர்கள், இன்னும் சிலர் சமணர்கள், நாத்திகர்கள் கூட இருந்தார்கள். ஆனால் கடவுளோடு நெருக்கமாக உறவு கொண்ட பலர் தங்களுடைய உறவுகளை எல்லாம் பற்றி பேசியிருக்கிறார்கள், எழுதியிருக்கிறார்கள், பாடியிருக்கிறார்கள். நான் அவற்றை மீண்டும் வாசித்து மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். ஆகவே என்னுடைய உள்ளத்தை கவர்ந்த ஒரு சிலவற்றை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். அவர்கள் என்ன நினைத்தார்கள் எனக்கு தெரியாது. அவர்கள் எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறார்கள். அதை நான் படிக்கும்போது என்னுடைய மனசில் என்ன தோன்றுகிறது, அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆகவே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிற இந்த விவரங்கள் என்னுடைய தனிப்பட்ட தியானங்கள். உங்களுக்கு பயன் தரலாம் என்று நான் நம்புகிறேன். ஆகவே நான் அவற்றை உங்களுக்கு வெளிப்படுத்தப் போகிறேன். . இவற்றையெல்லாம் சொல்வதனால் நான்
கத்தோலிக்கன் இல்லையோ என்று நீங்க நினைக்க வேண்டாம். நான் முழுக்க முழுக்க கத்தோலிக்கன். முழுக்க முழுக்க ஒரு இயேசு சபையிலே கத்தோலிக்க குருத்துவ திருப்பொழிவு பெற்றவன். அதிலிருந்து இம்மியும் நழுவவில்லை. ஆனால் என்னுடைய முன்னோர்களுடைய எண்ணங்கள், உணர்வுகள், அனுபவங்கள் அவற்றை நானும் தெரிந்து கொண்டு ரசித்து மகிழ்ந்திருக்கிறேன். அதனால் பலனும் அடைந்திருக்கிறேன். அதையெல்லாம் நான் உங்களோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அடுத்து வருகிற நாட்களிலே இவை உங்களுக்கு சின்ன சின்ன உரைகளாக கிடைக்கும் என்று நம்புகிறேன்.